ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோடு 36th எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, லாஸ்ட் எபிசோடு மாதிரி 30 நிமிட்ஸ் வீடியோ போட முடியாது நண்பா. நான் போட்டேன், ஓகே, வாய்ஸ் எல்லாம் கொடுக்குறக்கே லேட் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறதுல பார்த்தா என் மொபைல் அவ்வளோ பெரிய வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டே ஆகலை. கேட்க என்ன பண்ணுறேனே தெரியல. நான் வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியல. நிறையா பிரச்சனை வந்துச்சு. கடைசியில் அனிமே யூனிவர்ஸ் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். கடைசியில் மச்சான் என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டு அவன் சொன்னதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை மாற்றி அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் நேற்று அந்த 30 நிமிட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நண்பா எடிட் பண்ண. நான் வந்துட்டு சின்ன சின்ன வீடியோவாகவே எடிட் பண்ணி போட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எடிட் பண்ண முடியுமோ அவ்வளோ எடிட் பண்ணி போடுறேன். அப்புறம் வந்து நண்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு நாளை கழிச்சு வீடியோஸ் வராது. நான் கோயிலுக்கு போறேன். இன்னைக்கே வீடியோஸ் போட்டிருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் தான். வீட்ல சொல்லிட்டு என்னைய சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 3 நாள் ஆயிரும். 3 நாள் வீடியோ போடாம பார்த்தா சரியா இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கள சொல்லிட்டு நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், பல நேரம் பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பாய் பிங்கும் காரில் போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் சடனாக ஸ்கிட்ட போட்டு ஒரு டேனிங்கை போடுறாப்புல. அப்படி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேலன்ஸ் இல்லாமல் நம்ம பாய் பிங் அக்காவோட மடியிலே படுத்துட்டான். படுத்த உடனே, ஏய் என்ன என்ன சாஞ்சிட்ட, நீ என்ன எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சாதாரண டேனிங்கே படுத்துட்ட. சரி சரி, ஓகே, நீ மிலிட்ரி அகாடமி சூஸ் பண்ணியிருக்க, ரொம்பவே நல்ல அகாடமி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஆஹா! இது எவ்வளோ அற்புதமா இருக்கு. இது வாட்டிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இன்னும் அற்புதமா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆமா, மிலிட்ரி அகாடமி தான் போறேன். ரொம்ப நல்ல முடிவுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேணுக்குன்னு அவன் எந்திரிக்கல. அந்த இடத்துலயே படுத்துக்கிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மடியில படுத்துக்கிட்டே கேட்கிறான். ஹே பாய் பீயிங், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஏதாவது ஃபயர் டீமன் இருக்க மாட்டிக்கு, ஐ மீன் ஃபயர்ல ஏதாவது மாஸ்டர் நல்லா ஹை லெவல்ல இருக்க மாட்டிக்கு உனக்கு தெரியுமா? எனக்கு தேவைப்படுது டேம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்து சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேர் ஃபெனாரியர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். அது வந்து சடனா அப்பியர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓ அப்படியா? இது ரொம்பவே நல்ல விஷயமாச்சே. எனக்கு அடுத்து ஃபயர் டைப்ல தான் ஒரு பீஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ம். ஓகே, ஓகே. ரொம்பவே நல்ல விஷயம் தான். சரி, அப்புறம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, உனக்கு எதுக்கு இப்பவே தரமான பீஸ்ட் வச்சிருக்க. உன் டீம் வந்து பார்த்தீன்னா, இன்னும் கொடூரமா ஆக்கலாம் பிளான் போட்டேன். சரி, சரி. உனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்து மிலிட்டரி அகாடமிக்கு போம்போது, இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல பீஸ்ட்லாம் இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பாய் பிங் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரி, எவ்வளோ நேரம் இப்படி மடியில படுத்து என்ஜாய் பண்ண போற? எந்திரிக்கிற ஐடியா இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, போதும் போதும். நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளஸ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ரியாக்ஷன் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பாய் பீங்லாம் உண்மையாவே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நான் அவசரப்பட்டுட்டேனோ, அவன எந்திரிக்க சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு பிளஷ் ஆயிட்டு இருப்பான். ரொம்ப நல்லா இருக்கும் பாய்ஸ். இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத போய் ரீட் கூட பண்ணி பாருங்க நண்பா. செம்மையா இருக்கும் இந்த சாப்டரு. அப்ப பார்த்தீங்கன்னா, பாய் பிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லிட்டு தான் ஒரு இடத்த சொல்லியிருப்பா. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் டீமன் இருக்க மாட்டிக்கு. அப்போ வந்து சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேம் ஃபாரஸ்ட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்ட போட்டு ஃப்ளேம் ஃபாரஸ்ட்ட தான் காட்டுறாய்ங்க. அந்த ஃப்ளேம் ஃபாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்துருவாய்ங்க. ஹீரோ, பாய் பிங்க், ஐயா, தியா. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ஐயாவும் தியாவும் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தா எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. ஹீரோ சுத்தி ஒரே பொண்ணுங்களா இருக்க மாட்டிக்கு இருக்கும்ல. நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாரி தான் தோணுச்சு எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ரொம்பவே தேங்க் யூ சிஸ்டர் பாய் பிங்க். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த பீஸ்ட் டேம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அப்படின்னு உடனே உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபயர் லயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பீஸ்ட் தான் வருது. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கங்க நண்பா. இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் டைப்ல தான் இருக்கும். அப்போ ஃபயர் லயன் வந்தத பார்த்துட்டு, ஓகே, வாவ்! இது ரொம்ப அற்புதமா இருக்கே. இந்த இடத்த பார்க்கும்போது நான் வந்து 4த் லெவல் அவேக்கன் ஆகுறதுக்கு நேரம் வந்துருச்சு வேற நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இறங்குன உடனே சரி, ஓகே, நீங்க போயிட்டு உங்களோட ஆக்ஷன காட்டுறீங்களா? இல்ல நான் காட்டவா? சரி, ஃபர்ஸ்ட்டு நான் காட்டுறேன். அதுக்கடுத்து நீ காட்டு அப்படின்னு சொன்ன உடனே பாய் பிங் வந்துட்டு, கொஞ்சம் என்னோட இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பார்த்தீன்னா, ஐசிக்கல் ஷாட்கன் யூஸ் பண்ணுவா. அவ்வளோதான்.
அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐசேக்கர் ஷாட்கனே கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்ணுவான். எப்படின்னா, டோட்டலா ஃப்ரீஸ் ஆயிரும். நம்ம ஹீரோவே வாவ்! பாய்பிங்கோட பவர் இந்த அளவுக்கு இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட சிஸ்டர் பாய்பிங் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஸ்டன் ஆயிருவான். அவ்வளோதான் ஒரு செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் ஃபயர் லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். வாவ்! சிஸ்டர் பாய்பிங் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பாய்பிங் சொல்லிட்டு இருக்கேன். ஏய்! என்னன்னா அந்த அளவுக்கு இது நினைச்சிட்டியா? சரி, இப்ப இது உன்னோட டர்னு. நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னோட லெவல இன்கிரீஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ அடுத்து 4த் லெவல் அவேக்கன் ஆயிட்டேன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சரி ஓகே, இப்ப என்னோட ஆட்டத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் அயாத்தியா வாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டத்த காமிப்போம். இதுக்கு அப்புறம் நான் பின்வாங்க போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பார்த்தீங்கன்னா அயாவ இறக்கி விட்டான். அவளுக சும்மாவே வெளுத்து வாங்குவாளுக. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம காமிப்போம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டான். சும்மாவா இருப்பாளுக. அடிங்கோயால விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காளுக. ப ஃபய அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரீஸ் ஆயிருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அயாவத்தியா நொறுக்கிட்டா. ஆக்சுவலி பாய்பிங் அந்த இடத்துல கொன்றுக்க மாட்டா. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் தான் பண்ணி வச்சிருப்பா. சீக்கிரமே ஹீரோவ லெவல பார்க்கறதுக்காண்டி. அது பாய்பிங் ஃப்ரீஸ் பண்ணோம். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அயாவத்தியா வச்சு அடிச்சு கொண்டு விட்டுருப்பா. கொடூரமா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 27ல இருந்திருப்பானா, இப்ப 28, 29, 30 அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 3ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லெவலே ரீச் பண்ணிட்டான். லெவல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லெவலே 30 தான். 30க்கு மேல வந்துட்டு லெவல் அப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சேஞ்சிங் கொஸ்டின் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் எடுத்திருப்பான் பார்த்தீங்களா? அதே மாட்டிக்கு லெவல் 31 இதெல்லாம் போணும்னா ஜாப் சேஞ்சிங் கொஸ்டின் எடுக்கணும். மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டான். சிஸ்டத்துல இருந்து வேற மெசேஜ் வந்துருச்சு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டீங்க. இதுக்கடுத்து நீங்க லெவல் ஆகணும் அப்படின்னா, நீங்க ஜாப் சேஞ்சிங் கொஸ்டின் எடுத்தாகணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு பீஸ்ட்ட கொண்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். கடைசியா அவன் கொண்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் டைகர தான் கொண்டிருப்பான். ஃபயர் லயனு, ஃபயர் டைகரு இருக்கிற எல்லாத்தையும் என்னடா கார்த்திக் ராஜா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் நொறுக்கி விட்டுருக்கீங்க போல அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிஸ்டத்துல வருது. ஏன்னா, மறுபடியும் நம்ம ஹீரோ சும்மா கொண்டிருப்பான். அப்பயாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. நீ எதுக்கு சரி ஃபுல் ஆயிட்டேல்ல எதுக்கு மறுபடியும் கொண்ட? இல்ல சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி ஓகே. நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்ட. அடுத்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் சேஞ்சிங் டெம்பிள்க்கு போயிட்டு உன்னோட ஜாப சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோனே, ஓகே, ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம எதுக்காண்டி வந்தோம்? அந்த விஷயத்த தவிர்த்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கான ஃபயர் பீஸ்ட்ட பிடிக்க தான் வந்தோம். எனக்கு தெரிஞ்சு அது இன்னியும் டீப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வழியாவே போனா டீப்பான இடத்துக்கு போயிரலாம். இதுக்குள்ள தான் நெறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்களால பிடிக்க முடியலையாம். வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சுட்டு இழுத்துட்டு போவாளா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். உள்ளக்க போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் ஃபாரஸ்ட் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேம் பேட் இருக்கு. ஆ பரவால்ல. இது இந்த இடத்துல தான் இருக்கு. நான் நெனச்ச மாட்டிக்கு நெறைய பேர் சொன்ன மாட்டிக்கு இது ரொம்பவே ஆழமான இடத்துல தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த இன்சைட்ல தான் ரொம்பவே டேஞ்சரான பீஸ்டஸ்லாம் இருக்கும். ஃபயர் ஃபாரஸ்ட்லயே இந்த ஃப்ளேம் ஃபாரஸ்ட்லயே ரொம்பவே ஆபத்தான மிருகங்கள்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். பட் இந்த இடத்துல அது கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்டின்னு நெனச்சிருக்கும் போல. அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரி எதுவா இருந்தா என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட டைம். இப்ப நான் என்னோட பவர காட்டப் போறேன். நல்லா பாரு பாய் பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, தண்டர் விங்ஸ் யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி பறப்பான். அத பார்த்த உடனே பாய் பிங்கு ஷாக்ல தான் பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலி ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் ஆக மாட்டான். எவ்வளவோ பார்த்துட்டான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி கொஞ்சம் லைட்டா ஷாக்கா பார்ப்பான். ஏய்! இந்த பையனால எப்படா பறக்க முடிஞ்சுச்சு? எப்ப பறக்கிறதெல்லாம் கத்துக்கிட்டான்? என்னை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா சைட் அடிச்சிட்டு இருப்பான். அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல சிஸ்டர் பாய் பிங்ட்ட என்னோட பவர மறைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. பட் ஆனா இப்போதைக்கு நான் உங்களோட ஐயா தியாவோட ட்ரூ ஃபார்ம மட்டும் மறைக்க போறேன். ஆனா என்னோட பவர ஹைட் பண்ண போறது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கா. போன உடனே, "ஹே ஐயா தியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத லாக் பண்ணுங்க. நம்ம போயிட்டு டப்புன்னு டேமிங்க போட்டுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "ஓகே மாஸ்டர்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா போயிட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மண்டையில ஒரு கொட்ட போடுவோம். நம்ம ஐயா ரொம்பலாம் பவர யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். லைட்டா மண்டையில கொட்ட தான் போடுவோம். அந்த கொட்ட போட்டதுக்கே பறவை வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு கீழ விழுந்துரும். கீழ விழுந்தோனே, "ஓகே நான் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க உன்ன என்னோட பீஸ்ட்ட ஆக்கிக்கிற போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட்ட மேக் பண்றோம். அவ்வளோதான். ரொம்பவே சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் சக்சஸ்ஃபுல்லா இதாயிட்டு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. பிளேசிங் ஃபயர் பேர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரிம்சன் ஃபயர் ஃபேமிலிய சேர்ந்தது. லெவல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 35ல இருக்கு. ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 2966 இருக்கு. அஜிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 2564 இருக்கு. ஸ்பிரிட் 2100 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் செக் பண்ணோனே, என்ன ஐயாவோட லெவல் அதிகமா இருந்தாலும், பட் ஆனா ஐயாவோட ஸ்ட்ரென்த், பவர் இது எல்லாமே ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. எனக்கு இது ஒண்ணுமே புரியலையே! சரி ஓகே. எதுவா இருந்தா என்ன? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஓல்டு அவாக்கின வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டுற வேண்டியது தான்.
ஏன்சியன் அவேக்கின அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி நினைக்கிறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேங்குதா என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஹாஃப் அன் ஹவர் வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பா. ஏன்னா நிறையா ப்ராப்ளம் வருது. என் மொபைல் அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய், see you later, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.